ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் 2 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 14 எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 4 எபிசோடு இருக்குது. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பாவும் ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கன்னு இப்படி உட்காந்துருக்கத யாரோ பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருங்கிறத காமிக்கல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியை தான் காமிக்கிறாங்க. அவளை கம்பெனி சிஇஓ ஆக்கிட்டாங்க போல இருக்கு. இதை பார்த்தா நம்ம கிருஷி பையலுக்கு செம காண்டாகுது. அதே சமயம் நம்ம ஹீரோன் வந்து பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவளுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்க ஹீரோனுக்கு வேற வழி இல்லாம அதை முழுங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சேர்மன் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரியும் பார்க்கும் வராங்க. நம்ம சேர்மனும் 2 பேரையும் பார்த்துட்டு இந்த கம்பெனியை நல்லபடியா மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்லிட்டு பார்க்க அங்க இருந்து வெளியில அனுப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் இப்ப எதுக்காக ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க அப்படிமா கேட்க, அப்ப சேர்மனும் ஏன் உனக்கு தெரியாதா, அவகிட்ட ஆடியோ ஃபைல் இருக்குல்ல அப்படிமா கேட்க, அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் வெறும் ஒரு ஆடியோ ஃபைலுக்காக அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சேர்மனும் இங்க பாரு, இப்ப நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு நான் வேற மினிஸ்டர் ஆக போறேன், உனக்கு தெரியும்ல, இந்த நேரம் அந்த ஆடியோ ஃபைல் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், அதனால சொல்றத கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இரு. அது மட்டும் இல்லாம அவ இடத்துக்கு ஒன்ன வச்சிருக்க, அந்த இடத்துக்கு நீ எந்த அளவுக்கு ஒருத்தங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதாக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த டாக்டரும் ஹீரோனை பார்த்துட்டு நீங்க ஒரு வாட்டி பாலத்துல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்ணீங்களே, எதுக்காக அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனும் நான் ஒன்றும் சூசைட்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணல, எனக்கு வந்து அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து ராங் மெசேஜ் வரும், உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை கொன்னுடுவேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் ரோட்ல நடந்து போயிட்டுக்குள்ள யாரும் என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு, யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தப்பதான் அவன் வந்து என்னை கொல்ல ட்ரை பண்ணா, அந்த நேரம் தான் நான் பாலத்துல இருந்து கீழே குதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த டாக்டரும் எனக்கு தெரிஞ்சு அங்க உள்ள சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அங்க ஒருத்தர் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனு யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம தான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டோமோ, ஒருவேளை அப்படி யாரும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இதனால ஹீரோனுக்கு சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. இப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தோண ஆரம்பிச்சிருது, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடத்துல எது உண்மை எது பொய்ன்னு தெரியலையே, ஒருவேளை அன்னைக்கு நான் தான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பனோ அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் இன்சூரன்ஸ்காரனை தான் காமிக்கிறாங்க. நம்ம இன்சூரன்ஸ்காரனும் வந்து ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்டு இப்ப எதுக்காக ஹீரோனோட பொண்ணை நீ பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்க அப்படிமா கேட்க, அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் அது ஒன்றும் அவ பொண்ணு கிடையாது, ஏன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப இன்சூரன்ஸ்காரனும் பரவாயில்லையே, ஒரு குழந்தைக்கு 2 அம்மாவா அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரியும் அம்மா என் லைஃபை விடு, உன் லைஃப் என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற கேட்க, இன்சூரன்ஸ்காரனு என்னங்கிற மாதிரி பாக்குறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டே நீ கிளப்ல போயிட்டு சூதாடுவியாம்ல, அதோட பார்ட்னர் கூட ஹீரோனோட அம்மா தானே, இந்த சூதாட்டத்தினால தானே உன் ஒய்ஃபு கூட இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப இன்சூரன்ஸ்காரனும் ஒரு கத்தி மாதிரி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு கிட்டக வந்து ஃப்ரெண்டுக்காரிட்ட வந்து உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி கொஞ்சம் கூட பயப்படாம இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிற மாதிரி பாக்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரஷி பாயில தான் காமிக்கிறாங்க. நம்ம கிரஷி பாய் வந்து ஒரு பொண்ணு அழைச்சிக்கிட்டு ஆரினை பார்க்க வரான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து டேட்டுக்கு போறான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப கூட இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நான் நினைச்சேன், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையாப்பா தங்கச்சியாப்பா, டேட்டுக்கு போறேன்னு நான் அப்படி தப்பா நினைச்சிட்டேன். அந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஆரின்ட்ட விட்டு விளையாட சொல்ல 2 பேருக்கும் கொஞ்ச நேரத்துல மிங்கிள் ஆயிடுது. இதை பார்த்த நம்ம ஹீரோனோட அப்பாவும் பரவாயில்ல, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், இவ்வளவு சமாளிக்கிறது கஷ்டம்னு இப்பதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கிரஷி பாயிலும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவளை எப்படியாவது யூகேக்கு அனுப்பி வச்சிருன்னா அங்க எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் அப்பாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அதே ரூமு, அதே மாத்திரை, அதேபடி கவுன்சிலிங் இதை மாதிரியே போயிட்டு இருக்க. ஒரு நாள் கிரஷி பையன் வந்து ஹீரோனை பார்க்க வரான். அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க ஓகேவா அப்படிங்கிற கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் நான் ஓகே, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற கேட்க, கிரஷி பையனும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் பார்க்க அழகா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிரஷி பையனும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குறான், அதை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம ஆரின் போட்டோவை எடுத்து கிரஷி பையை காமிக்க, நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, நல்லபடியா பாத்துக்க அப்படி மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம கிரஷி பேரோட தங்கச்சி இருக்கல்ல, அவ பேரு ரித்துவும் ஆரினும் விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்பா ஆரினும் நீங்க இருந்த வீட்டையெல்லாம் காமிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் ஒரு போட்டோவா காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஆரினும் எனக்கும் ஆசையா இருக்கு, அங்க வரணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ரித்துவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு பிடிச்சிருந்தா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆரினும் இல்ல எங்க தாத்தா ஒத்துக்க மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ரித்துவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பேசி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரே ஹாப்பியா இருக்கு.
அப்ப ரித்துவுக்கும் போன் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போக அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரி அங்க வந்துட்டு நம்ம ஆரினை வந்து அங்க இருந்து அழைச்சிட்டு போயிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீ நல்லா இருக்கியா அப்படிமா கேட்க ஆரினும் நல்லா இருக்க ஆன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரியும் நான் உனக்கு வந்து என்னோட நம்பர் தரேன், உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனோட அப்பா தேடிட்டு வந்துடுறாரு. வந்து ஆரினை பார்த்துட்டு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு அப்படிமா கேட்க ஆரினும் இல்ல இந்த ஆன்டி தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோட அப்பாவும் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்டு போனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அதனாலதான் பார்த்துட்டு போகலான்னு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் ஹீரோனோட அப்பா சரி ஓகே இனிமே அவளை பாக்குறது வச்சுக்காத, என் பொண்ணுக்கு நீ இது வரைக்கும் கொடுத்த பிரச்சனை பத்தாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோட அப்பாவும் சரி பார்த்து பத்திரமா கிளம்பு இனிமே இந்த பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்காரியும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் கிரஷ் பையில போய் பார்த்துட்டு ஆரினை இங்கேயே வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, அவளை யூஎஸ்ஏ கழிச்சிட்டு போயிடலாம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படி மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி வந்து நேரம் இன்சூரன்ஸ் காரனை தான் பார்க்க போயிருக்கா. அப்போ இன்சூரன்ஸ் காரனும் இங்க பாரு கிம்மோட கேஸ் பையில வந்து புதுசா ஒரு லேடி வந்திருக்காங்க, அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்களாம், அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஆரின் இருக்கால அவளை ரித்து அழைச்சிட்டு போறாப்புல இருக்கு. அந்த பிக்கு வந்திருக்கு. இதை பார்த்த இன்சூரன்ஸ் காரனா நம்ம ஃப்ரெண்டு காரிட்ட காமிக்க அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஏர்போர்ட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஆரின் ரித்து எல்லாரும் ஏர்போர்ட்ல நின்றுகிட்டு இருக்க. அப்ப கிரஷ் பையிலும் ஆரின்கிட்ட கால் பண்ணி கொடுத்து உங்க அம்மா கிட்ட பேசுன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் இங்க பாரு ஆரின் குட்டி நீ கவலைப்படாம அங்க போய் இரு, கொஞ்சம் நல்லா வந்துடலாம், நான் அவனை சீக்கிரமே வந்து பாப்பா அப்படி மாதிரி சொல்ல ஆரின் குட்டியும் சம்மத்தா நான் போயிட்டு வரமா அப்படி மாதிரி அங்க இருந்து போறா. அந்த நேரம் வந்து கிரஷ் பையிலும் வீடியோ கால் பண்ணி ஹீரோன் கிட்ட காமிக்க நம்ம ஹீரோன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து போன்லாம் கட் பண்ணி முடிக்க அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம கிரஷ் பைய வேற வந்து மீட் பண்ண அப்ப நம்ம ஹீரோனும் என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம கிரஷ் பையிலும் வேற ஒன்றும் கிடையாது, நம்ம சேர்மன் தான் மினிஸ்டர் ஆயிட்டார்ல, அதனால கூடிய சீக்கிரமே நேஷனல் அசம்பிளில வந்து ஜாயின் பண்ணிக்க போறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம டாக்டரும் பரவாயில்ல முன்னைக்கு நீ இப்ப எவ்வளவோ தேடி வந்துட்டு கூடிய சீக்கிரமா இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு எடுத்து அங்க இருந்து வெளியில நடந்து வரா. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா லோரா வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட தான் கேட்கணும், அதனாலதான் பேச வந்தேன் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப லோராவும் உன் ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு நைட்டு நீ மாத்திரை போட்டு தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், உன் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா 10-1 தான் இறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்திருக்கு, ஆனா 1:42 தான் இறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு வாட்சை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தவனை வேணுக்கு முன்னே தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் நார்மலா நிக்கிறா. இதை பார்த்த லோராவும் அப்ப நீ சர்ப்ரைஸே ஆகலாம், ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கு, சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், உன் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கரையோட எக்ஸ போய் பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனு ஷாக்கா போய் பாத்துக்கிட்டு இருக்க. லோராவும் இவ என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் இங்க பாருங்க இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இப்ப உடம்பு வேற சரியில்லை, நான் பேசுற நிலைமை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ரூமுக்குள்ள போயிட்டு இது வரைக்கும் நடந்திருக்குல்ல அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க போல இருக்கு. நேர ஹீரோன் ஜாகிங் தான் போயிட்டு இருக்கா. அவ மண்டைக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு அந்த ஆபீஸ் இருக்குல்ல அந்த இடத்துல போய் நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிரஷ் பையன் வந்துட்டு ஹீரோனை பார்க்க அவ ரொம்ப சோகமா இருக்கிறா. இதை பார்த்தா கிரஷ் பையிலையும் சரி மைண்டையாவது சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்க சிஓ மேடம் எப்படி இருக்கிறீங்க, வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஆமா நான் மறந்துட்டேன் உங்களுக்கு தான் வேலையே இல்ல, நான் இந்த கம்பெனில டீம் லீடரா இருக்கேன், வேணும்னா சொல்லுங்க உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாமே இப்ப நடந்த மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறா. நிஜமாவே இந்த உலகத்துல உள்ள ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அந்த மெமரிஸை ரீகால் பண்றதுதான். ஏன்னா என் வாழ்க்கையிலே இப்படி ஒன்று நடந்திருக்கு. அந்த மெமரிஸ்லாம் வரக்குள்ள கிட்டத்தட்ட எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி சொல்றது, அந்த வழியை என்னால் சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 20 வருஷம்னு நினைக்கிறேன் அவன் என் கூட இருந்தா. எனக்கு விவரம் தெரியாதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அவளை தெரியும். நாங்கள் ஒன்றா தான் விளையாடுவோம். ஈவன் என்னோட ஆப்போசிட் வீடு தான். ஸோ எங்கள் ரெண்டுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறையுமே இருக்காது. 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் படித்தோம், காலேஜ் இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றா தான் பார்த்தோம். 2 பேரும் பிரியவே இல்லை. கடைசியில் ஒரேதிரியா பிரிஞ்சு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள் போனதை என்னால் அக்செப்டே பண்ணவே முடியல. அதனாலதான் வீடியோ அப்பப்போ போடவே முடியாது. அடிக்கடி டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவா. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ ஒதுக்கி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் இறந்து 1 இயர் தான் ஆகுது. அந்த 1 இயர் எனக்கு என்னமோ
அது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து என்னால சொல்லவே முடியல. நான் பேசக்குள்ளயே எனக்கு இந்த கிம்மெல்லாம் இறந்தப்பலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவள நினைச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். ஆ ரொம்ப மிஸ் பண்றேன். சாரி. மாற்றான் மூவி மாதிரி 2 பேரும் சேம் ட்ரெஸ் போடுறது என்ன, ஒண்ணா சுத்துறது என்ன, விளையாடுறது என்ன, அப்படி இருந்துட்டு திடீர்னு அவ இல்ல அப்படிங்கிறத என்னால அக்செப்டே பண்ண முடியல. சும்மா உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேற யாரும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி ஒருத்தி சொல்லுவேன்ல, அவ பேர் லக்ஷ்மி தான். இப்போதைக்கு என் கூட இல்ல. என்னோட மெமரிஸ்ல மட்டும் தான் இருக்கிறா. நான் உங்கள்ட்ட பேசி இதை கஷ்டப்படுத்திருந்தா சாரி. அடுத்து நம்ம ஹீரோனும் கிரஷ் பையலும் ஹீரோன் வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வந்து கிரஷ் பைய பார்க்க ஃபுல்லா ஹீரோன் வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த கிரஷ் பையலும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனும் இங்க பாரு, மத்த எல்லாத்தையும் என்னால விட்டுற முடியும், ஆனா என் ஹஸ்பண்டை கொண்டவங்கள மட்டும் சும்மாவே விட முடியாது, அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கொல்லாம விட மாட்டேன், அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிமா கேட்க, நம்ம கிரஷ் பையலும் கண்டிப்பா பண்றேனே அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோனும் நான் இதை சுயநலமா யோசிக்கிறேன்னு யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிரஷ் பையலும் இங்க பாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சல் தான் என்னோட லைஃப்ல வந்து என்னோட உயிரே காப்பாத்துனுச்சு, அப்படி இருக்கக்குள்ள இதெல்லாம் பெரிய ஹெல்ப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனு என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம கிரஷ் பையலும் அப்படியே மழுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். என்னதான் நம்ம ஹீரோ நார்மலா பேசுற மாதிரியே இருந்தாலும் அடிக்கடி ஒரு டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தோணுது. அதனாலயே நம்ம ஹீரோ வந்து அதிகமா மாத்திரை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லேடியை பார்க்க வந்திருக்காங்க. அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பையன் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃபு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த எக்ஸ் பைய குடிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சிருப்பான் இருக்கு. ஏன்டி எப்ப பார்த்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கறானா, நீ அவன் கூட பேசாத இவன் கூட பேசாதனே, ஏன் என்ன மட்டும் டார்ச்சர் பண்றேன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணும் சீச்சி அப்படிலாம் கிடையாது, நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லேடி வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ் பையன் இருக்கானா, அவங்க கிட்ட வந்து ஒரு லாயர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ் பையலும் நீங்க பாத்தீங்களா இதெல்லாம் நான் பண்ணத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் சேர்மன் இருக்கான்ல, அவங்கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ் பையில வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சேர்மனும் அவனை என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து ஆபீஸ்க்குள்ள வர, அந்த டேபிள் மேல வந்து ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பாக்குறான். அதாவது எக்ஸ் பைய வந்து ஒய்ஃப் போட்டு அடிச்சிருப்பான்ல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ் பைய இருக்கான்ல, அவன் போலீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாம்ல இருக்கு. அவன் நேரா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சரக்கு ஜாலியா அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு வெளியில வர, அந்த நேரம் ஒருத்தன் வந்து நம்ம எக்ஸ் பைய மேலேயே காரை விட்டு மோதி அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறான். ஆனா என்ன நடந்துன்னு தெரியல. இதை நம்ம ஹீரோன் வந்து தூரத்துல நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் கிரஷி பைய அசிஸ்டன்ட் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப கிரஷி பையலும் அவன் அதை தான் பண்ணணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவர் கூட நான் 30 வருஷமா கூட இருந்திருக்கேன், அதனால அவர் என்னென்ன பண்ணுவார் தெரியும், அவருக்கு வேணுங்கிறப்ப அவர் வச்சுக்குவாரு, வேண்டாங்கிறப்ப கண்ணை மூடிக்கிட்டு தூக்கி எறிஞ்சுவாரு, அந்த அளவுக்கு மோசமானவர் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்ப, நம்ம கிரஷி பைய தான் ஹீரோனை வந்து வீட்டுக்கு டிராப் பண்ணலான்னு வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டுல இருந்து யாரோ வெளியில போறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பையன் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கான், கொஞ்சம் கூட ஃபேஸ் கரெக்டா தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போக, நம்ம கிரஷி பையலும் வீட்டை போயிட்டு நல்லா லாக் பண்ணி கொடுத்துட்டு யாரும் கால் பண்ணா மட்டும் வெளியில போ, மத்தபடி வெளியில வந்துடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனுக்கு வழக்கம் போல டாக்டர் பொண்ணு வந்து பக்கத்துல நின்று பேசுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோன் கண்டுக்காம மாத்திரை போட்டுட்டு அப்படியே தூங்க. அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனு தூங்கி எழுந்து வந்து பார்த்தா கிரஷி பையன் அவளுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோனும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிரஷி பையலும் இல்ல நான் உனக்காக ஹெல்ப் பண்ணணும்ல, அதனால ஆபீஸ்க்கெல்லாம் லீவ் போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனே இதை கேட்டுட்டு இங்க பாரு, நீ அந்த ஆபீஸ்ல தான் இருக்கணும், இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நீ ஆபீஸ் போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொக்கே கொடுக்குறாங்க, ஆனா என்னன்னு தெரியல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்துட்டு பொக்கே கொடுக்க, இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரியும் பரவாயில்லையே நீ வருவான்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் நான் ஒன்ன மட்டும் பார்க்க வரல, இவர் வேற மினிஸ்டர் ஆயிட்டார்ல, அதனாலதான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவ கிட்டக போயிட்டு, நீ இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கியா அப்படிங்கிற கேட்க, ஃப்ரெண்டுக்காரியும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறா. உடனே ஹீரோனும் ரொம்ப தூரம்லாம் இல்ல, கூடிய சீக்கிரமே நீ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிடலாம், அதனால நீனும் அந்த இன்சூரன்ஸ்காரனும் ரெடியா இருந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஃப்ரெண்டுக்காரி அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. சேர்மனும் அதை தாண்டி ஷாக் ஆகி போய் நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோனும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இன்சூரன்ஸ்காரன் வராங்க. இதை பார்த்தா அப்பாவும் நீ இங்க எதுக்காக வந்த அப்படிமா கேட்க, நம்ம
இன்சூரன்ஸ்காரனும், இல்ல உன் பொண்ணு ரொம்ப பிஸியா இருக்கால, அதனாலதான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அப்பாவும், இங்க பாரு என் பொண்ணு கிட்ட போனீங்கன்னா வச்சுக்கோங்க உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப இன்சூரன்ஸ்காரனும், இந்த பால் பாயாசம்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ தான் கொலைகாரன்னு உன் பொண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட அப்பாவும் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இருக்காங்க. இவர் எந்த கொலையை பத்தி பேசுறாருன்னு ஒன்னும் புரியல. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கால, அவ வந்து நம்ம கிம்மோட கல்லறையை தான் பார்க்க போயிருக்காப்ல இருக்கு. அங்க போய் பாத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு, எனக்கு தெரியும் நீங்க ஆரியனை பத்தி ரொம்ப கவலைப்படுவீங்க, என்ன நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, அவ யூஎஸ்ஏல இருக்கா, நல்லபடியா இங்கிலீஷ்லாம் பேசுவா, உங்களை விட நல்லபடியா நான் பாத்துப்பேன், நீங்க சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து வெளியில வர, அப்ப அந்த இடத்துல லோரா நினைக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, ஆமா இப்ப ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட பெயிண்டிங் மேல பெயிண்ட் எடுத்து ஊத்துனியாம்ல, அது மட்டும் இல்லாம அவன் வீட்டுக்காருக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஏதோ அஃபேர்லாம் இருந்துச்சாம்ல அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனை எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறா. இதை பார்த்த லோராவும், இவ ரீசெண்டா வேற ஃப்ரெண்டுக்காரோட எக்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டான், இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள சுத்தி சுத்தி ஓங்கிட்டே வந்து நிக்குதே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனும், இந்த 2 கேஸையும் நீங்க தான் டீல் பண்றீங்க, அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, நம்ம லோராவும், அதைத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த பையன் எதனால செத்தான், அதான் இந்த எக்ஸ் பையன் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனும், வேற என்ன அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான், அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்து லோரா மேடமும் நேரா இன்சூரன்ஸ்காரன் போலீஸ்காரன் இருக்காங்கல்ல, 2 பேரையும் தான் வந்து மீட் பண்றாங்க போல இருக்கு. ஆல்ரெடி இந்த லோராவுக்கும் நம்ம இன்சூரன்ஸ்காரனுக்கும் தெரியும் போல இருக்கு, 2 பேரும் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்சூரன்ஸ்காரனும், நீங்க தான் இந்த கிம்மோட கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எப்படி போகுது அப்படின்னு கேட்க, அப்ப லோராவும், என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, நீங்க லாஸ்டா ஒரு கேஸ் அட்டன் பண்ணீங்களா, அந்த இடத்துல தான் இறந்து கிடந்தான், எனக்கு என்னமோ 2 ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்க, நம்ம இன்சூரன்ஸ்காரனும், நான் தான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் சேர்மனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனை நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி, இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கிட்டு இந்த டாக்டரை போய் பாருங்க, உங்க பொண்ணு நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அசிஸ்டண்டோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல, அந்த கிம்மு இறந்தாலாம் அன்னைக்கு வந்து சேர்மன் அவங்கிட்ட இருந்த எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு அவசர அவசரமா இங்கேயே போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த நேரம் வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா கிரஷி பையன் இருக்கான்ல, அவன் கார்லயே உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோனும், இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நம்ம அது கிரஷி பையன் இருக்கான்ல, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் ஹீரோனை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த சிரிப்பு. நம்ம ஹீரோனை பார்த்துட்டு உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, சரிவா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அந்த கேஸை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நாள் முடியும். மறுநாள் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஆபீஸ்ல உட்காந்துருக்க, அவ காதல விழுற மாதிரியே அங்க உள்ள எல்லாரும், இவளுக்கு ஆபீஸே பாத்துக்க தெரியல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிரஷி பையன் வரான். இதை பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரியும், ஏன் எனக்கு ஆபீஸை ஒழுங்கா பாத்துக்க தெரியலையா அப்படிங்கிற கேட்க, அப்ப நம்ம கிரஷி பையலும், இந்த இடத்துல உட்காரணும்னா அதுக்கு நிறைய உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெண்டுக்காரியும், ஏன் ஹீரோயின் இருந்ததை விட இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன அப்படிமா கேட்க, உடனே கிரஷி பையலும், இங்க பாரு ஹீரோயின் இருக்கக்குள்ள அவளோட உழைப்புல இதெல்லாம் மேல வந்துச்சு, ஆனா இப்ப உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு எல்லாம் பண்றாங்க, அத முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ ஒன்னும் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இத கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் சேர்மனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சேர்மனை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா. அப்ப சேர்மனும், சாரி உன்னை என்னால வந்து மீட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ஃப்ரெண்டுக்காரிய பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்க போல இருக்கே அப்படிமா கேட்க, உடனே நம்ம சேர்மனும், உனக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்தா நீ தான் அதை கெடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டு, எனக்கு தான் தெரியுமே உங்க பொண்ணை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியை தான் காமிக்கிறாங்க. அவ பெயிண்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அந்த நேரம் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்காரி நேர சேர்மனை போய் பார்த்துட்டு, அப்ப இவ்வளவு நடந்ததுக்கும் காரணம் நீங்க தானா, ஹீரோன் கிடையாதா அப்படிங்கிற கேட்க, அப்ப சேர்மனும், ஆமா அதுக்கு இப்ப என்ன அப்படி மாதிரி சொல்ல, உடனே ஃப்ரெண்டுக்காரியும், நீ எல்லாம் ஒரு அப்பாவா, ஒரு பொண்ணுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கியே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சேர்மனும், ஆமா நீ எவனோ ஒருத்தனை லவ் பண்றன்னு வந்து நிப்பாட்டுவ, அவனோட பிள்ளைய வேற வயிற்றுல வளர்த்துக்கிட்டு வருவேன், இதெல்லாம் நான் ஒத்துக்குவோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஃப்ரெண்டுக்காரியும், அப்ப இது எல்லாமே தெரிஞ்சிட்டல, என் குழந்தை இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காதலி இருப்பா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் வீட்டுக்கு வரா. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இன்சூரன்ஸ்காரன் நிக்கிறான். இதை பார்த்த ஹீரோனும், இங்க என்ன பண்றீங்க அப்படிமா கேட்க, நம்ம இன்சூரன்ஸ்காரனும்,
சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா ஹீரோனும் எனக்கு தெரியும், கிம்மி என்கிட்ட ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்தாரு, அதை எடுக்க தானே வந்தீங்க அப்படிமா கேட்க, நம்ம இன்சூரன்ஸ்காரனும் பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கழுத்து நெருக்கி ட்ரை பண்றான். அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம கிரஷி பைய வர நம்ம இன்சூரன்ஸ்காரனுக்கும் கிரஷி பையலுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு லெவலுக்கு மேல இன்சூரன்ஸ்காரனே நீ போயிட்டு ஹீரோனை பாரு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து கிரஷி பையில வந்து ஹீரோனை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோனும் நான் ஓகே தான் அப்படிமா சொல்லிட்டு இருக்க. அப்ப கிரஷி பையலும் சரி ஓகே இங்க இருந்து கிளம்பு நீ என் வீட்டுக்கு வந்து இரு அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோனும் இல்ல முடியாது, என்னால எத்தனை நாளைக்கு அவங்கள பார்த்து ஓடி ஒளிய முடியும்னு நினைக்கிறேன், நான் அவங்களுக்கு எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல, நம்ம கிரஷ் பையலும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம கிரஷ் பையன் அந்த வீட்டுலதான் இருந்தானா இல்லையாங்கிறது ஒன்னும் புரியல. ஆனா ஒரு வெள்ளை கலர் சொக்கா போட்டுக்கிட்டு செம்ம அழகா ஹேண்ட்ஸமா வந்து நிக்கிறான்ல. ஐயோ இந்த வெள்ளை கலர் சட்டையை பார்த்தாலே என் மனசு ஆட்டோமேட்டிக்கலி பறி போயிடுது. அது வெள்ளை சட்டைங்கிறதுனாலே இல்ல அதை போட்டிருக்க ஆளுங்கிறதுனாலேங்கிறதா எனக்கு ஒன்னும் புரியல. அதுலயும் இந்த ஒரு சிரிப்பு இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல இந்த சிரிப்பு. இந்த சிரிப்பு பார்த்துட்டு பயங்கரமா விழுந்துட்டேன். நம்ம கிரஷி பையலோ ஹீரோனுக்காக சமைச்சு கொடுக்க ஹீரோனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து கிரஷி பையலோ அங்க இருந்து வெளியில போயிட்டு நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனதான் மீட் பண்ணா. அவன் வந்து ஒரு எவிடன்ஸை கொடுக்குறான். அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோன் என்ன பண்ணான்னு தெரியல. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் நேரா போயிட்டு இந்த சேர்மன் அடிக்கடி ஒரு பெரிய பிசினஸ் மேனை மீட் பண்ணிருப்பார்ல அவரை மீட் பண்ணி ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வர அந்த இடத்துல ரிப்போர்ட்டர் நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோனே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அடுத்து ஹீரோனும் அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டு அவளும் கிரஷ் பையலும் அந்த கேஸை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அசிஸ்டன்ட் பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி ஹாங் வந்து கண்ணு முழிச்சிட்டான் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கும் கிரஷ் பையலுக்கும் ஒரே சந்தோஷம். அடுத்து அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்க்க போக நம்ம ஹீரோனு போயிட்டு அசிஸ்டன்ட் பண்ண பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத அவன் வெளியில வந்துருவான் அப்படி மாதிரி சொல்ல, அப்பா அசிஸ்டன்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இது எனக்கு தெரிஞ்சப்போ நான் என்ன நினைச்சேன்னா அவன் செத்தா சாகட்டும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க படுற கஷ்டத்தை உங்க கூட இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. சோ அவன் சீக்கிரமே கண்ணு முழிக்கணும், அவன் எல்லா உண்மையை சொல்லணும், கண்டிப்பா அவங்க எல்லாரையும் தூக்கி ஜெயில போடணும் அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோட சரி ஓகே அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு சட்டை போட்டவன் அதான் அந்த சேர்மனோட ஆள் இருக்கான்ல அவன் நேரம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹாங்க தான் தேடுறான். பார்த்தாங்க காணும். இதை பார்த்த அந்த பையலும் சேர்மனுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஹாங்க காணும் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட சேர்மன் செம்ம காண்டாயி ஏண்டா உனே அவனை தானே பார்க்க சொன்னா அதை விட்டு உனக்கு என்ன வேலை அப்படி மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டிவியை பாருங்க அப்படி மாதிரி சொல்ல, இவனும் டிவியை ஆன் பண்ணி பாக்குறான். அதுல நியூஸ்ல என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறாருல அதுல கோடிக்கணக்கான பணம் வருது, அது எங்க போனுச்சுனே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த நேரம் அந்த பிசினஸ் மேனுக்கு தான் கால் பண்றாரு. பார்த்தா அந்த போனை எடுக்கல. இதை பார்த்து அவரு பயங்கரமா பயந்து போய் உட்கார்ந்துருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரியும் ஆபீஸ்க்குள்ள வந்து இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிரஷ் பையன் வந்துட்டு எனக்கு ஒரு 6 மாசம் லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீவ் நோட்டீஸை கொடுக்க, இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரியும் உனக்கு நான் லீவ் தருவேன்னு நினைக்கிறியா அப்படிமா கேட்க, உடனே கிரஷ் பையலும் நீ லீவ் தரலன்னா நான் கம்பெனி விட்டு நின்றுடுவேன், ஏன்னா இது வரைக்கும் 4 வருஷமா இந்த கம்பெனில நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்துல தெரியுமா, எனக்கு இப்ப லீவ் வேணுமே வேணும் அப்படிமா சொல்ல, இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரியும் ஒழுங்கு மாதிரிதான் அவனை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அப்படிமா கேட்க, கிரஷ் பையலும் எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். அடுத்து ஃப்ரெண்டுக்காரியும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதாவது நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிருப்பா தெரியுமா, உனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, உனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அது எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிருப்பால. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அவ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு அதை எடுத்துக்கிட்டு நேர ரிப்போர்ட்டரை தான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், இதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்டை கொடுக்க, அவனும் அதை பார்த்துட்டு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா லோரா இருக்கால அவ வந்து கிம்மோட கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் வர உடனே லோராவும் ஆமா எதுக்காக நீங்க அன்னைக்கு கிம்மோட ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கேட்க, உடனே போலீஸ்காரனும் வேற என்ன அவங்க இருக்க பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதனாலதான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப லோராவும் அப்படி பார்த்தா நீங்க ஃப்ரெண்டுக்காரியும் தானே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேட்க, போலீஸ்காரனும் அன்னைக்கு வந்து ஃப்ரெண்டுக்காரி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்கிறதுக்கான நேரம் இருந்துச்சு, ஆனா ஹீரோனுக்கு தான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து போக, இதை பார்த்த லோராவும் ஓ அப்படியா நீங்க பொய்யா உன்னை உருவாக்குனீங்கன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது இன்சூரன்ஸ்காரன் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறமா சேர்மனுக்கு ஹெல்ப் பண்ணான், இப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கு ஹெல்ப் பண்ணா, ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்காரன் யாரு அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ நேர சேர்மனை போய் பார்த்துட்டு அந்த ஆடியோ ஃபைல் வச்சிருப்பால அதை பிளே பண்ணி காமிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்பயும் நீங்க ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அங்க வேற கண்ணு முடிச்சிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன் போக அவ ரெடியா இருப்பா, நீங்க மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா வச்சுங்களேன் அப்புறம் உங்களோட மினிஸ்டர் பதவிக்கு பால் ஊத்த வேண்டியதான், நீங்களே முடிவு பண்ணீங்க ஃப்ரெண்டுக்காரியா இல்ல மினிஸ்டர் பதவியாங்கிறத அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வர, என்னதான் நம்ம ஹீரோன் தைரியமா பேசிட்டு வந்தாலும் வெளியில உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து அங்க இருந்து நேரம் ஹாங்க தான் பார்க்க போறா.
நம்ம ஹாங்கோ ஹீரோனை பார்த்துட்டு ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்கங்கிறத காமிக்கல. நம்ம ஹீரோனும் அங்க இருந்து வெளியில வந்துட்டு கிரஷ் பையல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம கிரஷ் பையலும் இதை நீ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, ஹீரோனும் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வரா. அவளோட சட்டையில வந்து ஏதோ ஒரு கேமரா மாதிரி செட் பண்றா. செட் பண்ணிட்டு அங்க நின்னுகிட்டு இருக்க. அந்த நேரம் யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோனை அங்க இருந்து கடத்திக்கிட்டு போறான். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கட்டி வச்சிருக்க. அந்த இடத்துக்கு சேர்மன் நடந்து வந்துட்டு, பரவாயில்லையே நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படி மாதிரி சொல்ல, இது எல்லாமே கேமரால தெரியுது. அதே சமயம் நம்ம கிரஷ் பையில எங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் இடத்துல முடிச்சிட்டாங்க. போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே கட் பண்ணி தான் வருது. அதனால கரெக்டா சொன்னா இல்லையாங்கிறதும் தெரியல. அதனால உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லிட்டு போங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சோ எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.